வெல்கம் டு ஜோ சமையல். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலான ரெசிபியோடு தான் வந்திருக்கோம். பன்னீர் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த பன்னீர் சாண்ட்விச்சை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இதில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால, வெஜிடபிள்ஸ் அண்ட் பன்னீர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கலாம். நல்லா ஃபில்லிங்காக சூப்பர் டேஸ்ட்டோடு சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைனா ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு நீங்கள் இந்த பன்னீர் சாண்ட்விச்சை செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம், ஈவினிங் நைட் டின்னருக்கும் சாப்பிட்லாம், இல்லை ஸ்நாக்ஸ்க்கும் நம்ம இந்த பன்னீர் சாண்ட்விச்சை எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்தி வெர்ஷனாக, அதுவும் வந்து நம்ம இந்தியன் ஸ்டைலில் பன்னீர் புர்ஜி வந்து ரெடி பண்ணிவிட்டு இந்த ப்ரெட்டில் வந்து ஸ்டஃப் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ வாங்க இப்போ பன்னீர் ஸ்டஃப் பண்ணி இந்த வெஜிடபிள் சாண்ட்விட்சை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கூட பட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வெறும் பட்டரில் கூட இதை நீங்கள் இந்த ரெசிபியை செய்யலாம். ஸோ ஆயில் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு வெஜிடபிள்ஸும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வெங்காயம் குட்டியாக எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். ரொம்ப மசாலா ஆட் பண்ணாமல் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணி நம்ம இந்த பன்னீர் புர்ஜியை செய்ய போகிறோம். அதுவும் இந்தியன் ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த வெங்காயம் நல்லா பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும். நீங்கள் ராவாக கூட வெங்காயம் தக்காளிலாம் ராவாக கூட நீங்கள் வதக்காமல் கூட செய்யலாம். பட் இந்த வதக்கி செய்கிறப்ப இது வந்து டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி குட்டியாக நல்லா சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வெங்காயம் தக்காளியோடு நல்லா வதங்கி வரட்டும். ரொம்ப குயிக்காக ஒரு 10 மினிட்ஸில் இந்த ரெசிபி வந்து செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி சாண்ட்விச் ப்ரெட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட் ப்ரெட் இல்லை மல்டிக்ரெயின் ப்ரெட் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து கேப்சிகம், நான் வந்து க்ரீன் கலர் கேப்சிகம் ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதில் 3 கலர் கேப்சிகம் வருது இல்லையா, எல்லோ, க்ரீன், ரெட், அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி க்ரீன் மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ லைட்டாக வதக்கி விட்டுருங்க. கேப்சிகம் ரொம்ப வதக்கணுன்னு இல்லை, லைட்டாக வதக்கினாலே போதும். இப்போ மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு, இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ மசாலாஸ் வந்து இவ்வளோ தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப மசாலாஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் மிளகாய்த்தூள், அதாவது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா. நீங்கள் பெப்பர் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் பெப்பர் இன்றைக்கி ஆட் பண்ணலை. ஸோ இந்த மசாலாவோட நல்லா அந்த வெங்காயம் தக்காளி கேப்சிகமோட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா விட்டுருங்க. ஸோ நல்லா வதங்கி வரட்டும். சைட் பை சைடு வந்து பன்னீரை நல்லா நீங்கள் துருவி வச்சுக்கோங்க. அந்த கேரட் துருவோம் இல்லையா, அதில் நீங்கள் துருவி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா சாப்பரில் நீங்கள் பன்னீரை மைல்டாக வந்து நீங்கள் சாப்பரில் குட்டியாக சாப் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா க்யூபாக கட் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து சாப்பரில் போட்டு நல்லா துருவி சாப் பண்ணி வச்சுருக்கேன் குட்டியாக இந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு சாப்பிடும் போது உங்களுக்கு நல்லா பிளெண்ட் ஆகி இருக்கும். அதனால் ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ துருவி வச்சுருக்க பன்னீரை இந்த மசாலாவோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பன்னீரில் அதிக ப்ரோட்டீன் இருக்கிறதுனால நீங்கள் அடிக்கடிக்கு இது வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா ஸ்டொமக் வந்து ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த பன்னீரோட வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக வந்து கொத்தமல்லி வந்து கொஞ்சம் சாப் பண்ணி ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்தியன் ஸ்டைலில் பன்னீர் புர்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது சைடில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு தவா வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக நான் தவா ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இன்றைக்கி சாண்ட்விச் ப்ரெட் தான் எடுத்திருக்கேன். அந்த ப்ரெட்டை வந்து அடியில் வந்து நான் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இதில் வச்சுக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு ஒரு கரண்டி ஃபுல்லாக எடுத்து நம்ம பன்னீர் புர்ஜியை இது மேலே வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் ஃபுல்லாக வந்து அந்த பிரெட் ஃபுல்லாகவே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இன்னொரு ப்ரெட்டையும் அது மேலே வச்சுக்கோங்க. ஸோ அடியில் நல்லா டோஸ்ட் ஆகி வரட்டும். கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு லிட்டை எடுத்து நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு மிதமான சூட்டில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். மேலே வந்து நான் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்குள்ளே சீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டஃபிங் மேலே சீஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சீஸ் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் நான் இந்த பன்னீர் புர்ஜி மட்டும் ஸ்டஃப் பண்ணி பண்ண போகிறேன். ஸோ மேலே ஒரு லிட்டை வச்சு மூடிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸில் ஒரு 4 மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அகைன் நீங்கள் திருப்பி போட்டு ஒரு லிட்டை வச்சு மூடிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கரண்டியில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் உங்களுக்கு ஈவனாக நல்லா குக் ஆகி நல்லா டோஸ்ட் ஆகி வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு நைஃப் எடுத்தோ நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈஸியான டேஸ்டியான பன்னீர் புர்ஜி ஸ்டஃப் பண்ணி பிரெட் சாண்ட்விச் ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் உங்களுக்கு போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.